என்ன பாஸ் இவ்வளவு நல்லா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா, சத்யா. என்னங்க? என்ன? கை கொடு, நீ பாஸ் ஆயிட்ட. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. அத்தை ரொம்ப சந்தோஷமா. எங்க நீங்களும் பாஸ் ஆயிட்டீங்கல்ல? என்னங்க? சத்யா பாஸ் தானே? இல்ல சாரி, நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன சொல்ற பிரகாஷ்? நீயும் சத்யாவும் ஒன்னா நல்லதானே படிச்சீங்க? பரீட்சை கூட நல்லா எழுதிருக்கேன்னு தானப்பா சொன்னேன். உண்மையை சொல்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? இல்ல சத்யா, என் நம்பர் வரல. சான்ஸே இல்ல. நான் நல்லா பாத்துட்டேன், என் நம்பர் இல்ல. என்னங்க இது? எக்ஸாம்க்கு லேட்டா வந்தேன்ல, அன்னைக்கு மைண்டுக்குள்ள முழுக்க முழுக்க அந்நியர் பிரச்சனை தான் ஓடுச்சு. அதான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எப்படிங்க நீங்க பாஸ் ஆகாம நான் பாஸ் ஆ என்னங்க பண்ண போறேன்? என்ன சத்யா நீ இதுக்கு போய்? நான் பாஸ் ஆனதை விட நீங்க பாஸ் ஆகிறதாங்க எனக்கு சந்தோஷமே. அதுதான் என் ஆசையா வச்சிருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. சத்யா இல்ல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரை நான் தானே எக்ஸாம் எழுத சொன்னேன், உற்சாகப்படுத்தினேன். அவரும் நல்லதா படிச்சாரு. இப்ப பாஸ் ஆகலன்னா? சத்யா இதுக்கே அழுவுற? இல்லங்க லூசு, நான் பாஸ் ஆயிட்டேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்க்கதான் அப்படி சொன்ன. நீ என்னடானா அழுது. எதுக்கு எதுக்கு அப்படி போய் சொன்னீங்க? சரி சரி ஓகே. டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னே உங்களுக்கு ஆசையா? நில்லுங்க. ஏய் சத்யா ஒழுங்கா நில்லுங்க. இல்ல ஏய் வேண்டாம், சொன்னா கேளு. நில்லுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே, தெரியாம அப்படி சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். ஏய் தெரியாம சொன்னீங்களா? நில்லுங்கண்ணா. ஏய் வேண்டாம் வேண்டாம். என்ன அழ வச்சீங்கல்ல உங்களை. மரியாதையா கிட்ட வந்துருங்க. வேண்டாம், வலிக்குது வலிக்குது. ஏய் நல்லா வலிக்கட்டும். ஏய் என்ன சத்யா, அவனை துரத்திக்கிட்டு நீ போன, இப்ப நீ மட்டும் தனியா வர? ஏண்டா நீ மாறவே மாட்டியா? சாரி சத்யா, இவ்வளவு வருத்தப்படுவேன்னு தெரியாது. எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டு தான்டா. அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. நல்லா இருக்குப்பா. அண்ணி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அந்த பக்கம் ஓடி போனீங்கல்ல, அப்புறம் தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம். இவ்வளவுதான் மெனுவா? ஏன் இங்க தானே நீ வேலை பார்த்த, உனக்கு தெரியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன். கால் மீ மேடம். இல்ல நான் உங்க எம்டி கிட்ட சொல்லி வேற யாராவது அனுப்ப சொல்லவா? சாரி மேடம். ஆமா என்னது? இது வந்து மேடம். மேடம் மேடம் உங்க கெஸ்ட் இருக்காங்களே, உங்க ஒரே ரெகுலர் பண்றாங்க மேடம். அந்த விஷயத்தை இங்கே வந்து சொல்லணுமா? போய் நீயே சமாளி, போயா. இதே ஹோட்டல்ல நீங்க ஆதிக்கம் செலுத்துனீங்க. உங்ககிட்ட உங்களுக்கு கீழே வேலை செஞ்ச என்ன மனுஷியா கூட பார்த்ததில்ல. இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க நிக்கிறீங்க.
ஆச்சரியமா இல்ல? பெரியவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் மனுஷங்கள பார்க்கணும்னு. ஏன்னா அவங்க நமக்கு மேல போகும்போது நம்மள மனுஷங்கள பார்க்க மாட்டாங்களாம். பூமியே சுத்திட்டு இருக்கும் போது மனுஷங்களோட நிலைமை மட்டும் அப்படியே இருந்துருமா என்ன? எல்லாம் என் தலை எழுத்து. உன் புத்திமதியெல்லாம் நான் கேட்கணும். இதுக்கு மேல ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுனீங்க, நான் எப்படி கிட்ட பேச வேண்டி வரும். கால் மீ மேடம். ஓகே, நான் போய் உங்க எம்டி கிட்ட பேசிக்கிறேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க ப்ளீஸ். செலக்ட் பண்ணுங்க. இந்தாங்க மேடம், செலக்ட் பண்ணுங்க. என்னங்க நீங்க? சத்யா பிரகாஷ் சொன்னாங்க, இப்ப நானும் சொல்றேன். இந்த பட்டனை பிரஸ் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பால் எங்கே கொண்டு வந்திருக்க? காயத்ரி அக்கா தான் எல்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்நியர் டிராமாக்கு எல்லையா இல்லையா? சரி, பால் மட்டும்தான் குறையா இருந்துச்சு, இப்ப அந்நியார் புண்ணியத்துல அதுவும் கிடைச்சிருச்சு. அசத்துவோம். இந்தாங்க. முதல்ல இருந்து வா. என்னது? முதல்ல இருந்து வா. இது பாருங்க, ஓவரா. ஹேய், என்னங்க? போ போ. வரலாம். தாப்பாள். மெதுவா வா. என்ன இப்படி நடந்து வர? இது பாருங்க. கால விழ. என்னால முடியாது. சரி, நான் விழறேன். ஏய், நானே விழறேன். இது பாருங்க. திருப்பித்துறீங்களா? பாஸ், இவ்வளவு நல்லா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துங்க. சந்தோஷமா இருக்கு. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இல்ல சத்யா, புதுசா பார்க்கல. கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி பாக்குறேன். இத்தனை நாள் யார் வீட்லயோ குடியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. கோர்ட்ல கேஸ் இருக்கே, இந்த வீடு நம்ம கைக்கு வருமா வராதான்னு ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த வீடு நமக்கு தானே தீர்ப்பாயிடுச்சு. இனி இது முழுசா நம்ம வீடு சத்யா. நான் பிறந்து வளர்ந்து ஆடி ஓடின இந்த வீடு இப்ப நமக்கே சொந்தம்.
தாத்தா அப்பா நாமன்னு 3 தலைமுறையை பார்த்த வீடு இது. இந்த ஜெயந்த் விலாஸ் யார் கைக்காவது போயிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் நான் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா தீர்ப்பு வந்ததோ இந்த வீட்டுக்கும் நமக்குமான பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு நிம்மதியா இருக்கு. இது வெறும் வீடுல சத்யா, என் அப்பாவோட உயிர். புரியுதுங்க. நீங்க வாங்க, அத்தையும் அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க. என்னங்க எங்க பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய். இவரோட சொத்தை, இந்த வீட்டு வாரிசு இங்க நான் பெத்து உங்க கையில ஒப்படைக்கணும். ஆனா அது முடியாம போயிடுச்சு. செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம். குமார், இப்போ நான் சொல்றது ஒண்ணுதான். பைனான்சியர் கிட்ட வாங்கின 1.25 கோடியை உடனே திருப்பி தந்ததுல அந்த ஆள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவங்க கிட்ட காசு கேட்டிருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, முதல்ல அவங்க இத வீட்ல சொல்லிருக்கணும். வாங்கின காசுல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கணும். சொல்லல. ஏன்? பாயிண்ட் நம்பர் 2, அந்த பைனான்சியருக்கும் இவங்களுக்கும் நடுவுல பண பிரச்சனை மட்டும்தான். அதுக்காக ஏன் இவங்க அவனுக்கு பயப்படணும்? பாயிண்ட் நம்பர் 3, அவன் ஏன் இவங்களை காப்பாத்த தாமல பழி போட்டுக்கிட்டான்? உன்கிட்ட மேடம் பாவங்கிறான். எதுக்காக அவன் இவங்களை காப்பாத்த நினைக்கணும்? பாயிண்ட் நம்பர் 4, காசுக்கு வட்டியை கேட்கிறவன் வட்டியை கேட்காம இவங்கள நல்லவங்கன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு?
சுத்தி வளைச்சு பார்த்தா அண்ணாச்சியை பகச்சுக்கிட்டு பைனான்சியருக்கு ஆர்டரை திருப்பி விட்டா போதும்னு இவங்க இத்தனை பண்ணதுக்கு அந்த வட்டி காசு 3 லட்சம் தான் காரணமா? இது எல்லாத்துக்கும் மேல வீட்டு டாக்குமெண்ட்ல எல்லார்கிட்டயும் சைன் வாங்கினது முதற்கொண்டு இந்த வீட்டுக்கு பவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் உட்பட எல்லா விஷயத்திலையும் அந்த பைனான்சியரும் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்ப இதுக்குள்ள ஏதாச்சும் உள்குத்து வேலை இருக்கா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த பட்டன் இருக்குல்ல, உடனே பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சத்யா, என்ன விஷயம்? உடனே கோயிலுக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ண? முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க. என்ன சத்யா, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு எனக்கு முதல் மாசம் சம்பளம் வந்திருக்கு. இந்தாங்க. ஓஹோ, கனமா இருக்கு. மேடம், எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நாம எவ்வளவு சம்பளம் வாங்குறோம்னு கேளுங்க. நம்ம 2 பேருக்கும் ஒன்னதான் சம்பளம் போட்டாங்க. 2 பேரோட ஏடிஎம் கார்டுல இருந்து சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் பணம் எடுத்தேன். எது எப்படி இருந்தாலும் மேடம் தான் ஆபீசர். உங்க சம்பளம் எந்த விட அதிகம் தானே? ஹேய், நான் சும்மா சொன்னேன். இதுக்கே ஃபீல் பண்ற? இன்னும் சொல்ல போனா என்னை விட என் பொண்டாட்டி அதிக சம்பளம் வாங்குறான்றதுல எனக்கு பெருமை தான். எனக்கு இதுல சந்தோஷம்தான். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இல்ல, சம்பளம் கிடைச்சதும் நான் சந்தோஷப்பட்டேன். உங்களையும் என்னையும் பிரிக்கணும் அது இதுன்னு காயத்ரி அக்கா எவ்வளவோ திட்டம் போட்டாங்க. எத்தனையோ பிரச்சனை எடுத்தாங்க. ஏன் நம்மள படிக்க விடக்கூடாது, எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு பம்பு எடுத்தாங்க. அதுக்கும் மேல நம்ம ஈகோவால பெரியணும்னு நம்மள ஒரே ஆபீஸ்ல இருக்க வச்சாங்க. அது எல்லாத்துக்கும் சவால் விடுற மாதிரி நம்ம ஜெயிச்சு காட்டியிருக்கோங்க. முதல்ல இந்த பணத்தை பேக்ல வை. ம். இப்ப நீ சொன்னதுக்கும் நீ என்ன நினைச்சு பெருமைப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம ஈகோவால பிரியணும்னு நினைச்சுதான் நம்மள ஒரே ஆபீஸ்ல அவங்க அடைக்கிறதா நினைச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்துல அவங்களுக்கு நாம தேங்க்ஸ் தான் சொல்லணும். என் லவ்வரை 24 ஹவர்ஸும் பாக்குற மாதிரி அவங்க தானே செஞ்சாங்க. நான் உங்களை நினைச்சு ஏன் பெருமைப்படுறேன்னு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போறது குடும்ப பாரத குறைக்கும்னு நினைப்பாங்க. அது அவங்கள வசதியா வாழ வைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க முக்கியமான பிரச்சனையா வர்றது அவங்கவுங்க வாங்குற சம்பளம் தான். ஆமாங்க, இது ஆம்பளைங்களோட உலகம். ஆம்பளை அதிகமா சம்பளம் வாங்கணும், பொம்பளைங்க குறைவா சம்பளம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு பழமொழியே சொல்றாங்களே. இதுல இருந்துதான் புருஷன் பொண்டாட்டிக்கு அடிப்படை பிரச்சனையே வருது. இன்னும் சொல்ல போனா என் பொண்டாட்டியும் வேலைக்கு போறான்னு பெருமையா சொல்ற கணவர்கள் ரொம்ப கம்மி. அப்படி சொல்றவங்களையும் பொண்டாட்டி சம்பாத்தியத்துல வாழ்றவன்னு குத்தி குத்தி பேசுவாங்க. அவனை வெறும் ஆம்பளையா பொண்டாட்டி முன்னாடி நிப்பாட்டி அந்த குடும்பத்தையே குலைச்சிருவாங்க. ஆனா இன்னைக்குதான் என் காதல என் பொண்டாட்டி சம்பாதிக்கிறது, அதுவும் அதிகமா சம்பாதிக்கிறது சந்தோஷம்னு ஒரு ஆம்பளையோட குரலை கேட்டிருக்கேன். அதுவும் அது என்னோட புருஷங்கிறப்போ. ஹலோ மேடம், என்ன இப்படி ஃபீல் ஆயிட்டீங்க? வா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா எவனும் என்ன மாதிரி தான் பேசுவான். என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம். சத்யா சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பா. அவளை நான் எத்தனை தடவை அழ வச்சிருக்கேன். வா.
வந்ததும் சட்டுன்னு எல்லாத்துக்கும் சாரி சத்யான்னு கையை இறுக்கமா பிடிச்சுக்கணும். இல்ல வந்ததும் கையை பிடிச்சிட்டேன்னு நினைச்சா அது தப்பா போயிடும். வேணாம், என்ன பண்ணலாம்? இப்படி செய்யலாம். அவ வந்ததும் பக்கத்துல நிப்பா. காதலோட அவ கண்களையே பார்ப்போம், கண்களாலேயே பேசுவோம். சத்யா ரொம்ப சென்சிட்டிவானவ, அவ புரிஞ்சுப்பா. இல்ல இதுவும் சரியா வராது. நம்ம பார்க்க தெரியாம பார்த்து அதவ கோவம் நினைச்சிட்டானா சிக்கலாடும். வேற என்ன ட்ரை பண்ணலாம்? அவ வந்ததும் அமைதியா அவ கிட்ட போய் நின்னு சத்யா ஐ லவ் யூன்னு சொல்லலாமா? இதுவும் ஒத்து வராது. இது அவகிட்ட சொன்னா என்ன பண்ணலாம்? பண்ண தப்புக்கெல்லாம் சாரி கேட்காம சட்டுன்னு ஐ லவ் யூ சொல்லி சமாளிக்கிறான். அப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துடணுமான்னு சத்யா நினைச்சா தப்பாயிடும்ல. பேசாம அவ வந்ததும் நான் பண்ணதெல்லாம் தப்புதான், சாரி என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்சி கேட்டா. அப்படி கெஞ்சி கேட்டு பேச்சு முழுக்க கவலையை பத்தியா இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல இதுவும் சரியா வராது. பேசாம பார்த்ததும் நீ அழகா இல்ல, நான் உன்னை விரும்பல, ஆனா காதலிக்கிறேன்னு சொன்னா ஐயோ நக்கலா பாப்பா. இது கூட சொந்தமா சொல்ல தெரியலையான்னு கேப்பா. என்ன இப்படி பார்த்துட்டு போறாங்க? பைத்தியம் நினைச்சிட்டாங்களா? மனநல தவறல, நல்லதா இருக்க. இது வேற. பேசாம எங்கேயாவது ரூம் போட்டு சத்யாவை கூப்பிட்டு ஐயோ வேண்டவே வேண்டாம். சத்யா என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டா. என்ன கொடுமை! கட்டின பொண்டாடிக்கிட்ட பிரியத்தை காட்ட எவ்வளவு புலம்ப வேண்டியதா இருக்கு. சண்டையை மட்டும் ஈஸியா போடட்டும். இப்ப என்ன பண்றது? எப்படி அவன் முகத்தை பாக்குறது? பேசாம சத்யா வந்ததும் எதுவுமே பேசாம அப்படியே நிப்போம். அவ பேசுவாள். அவ எத்தனையோ தடவை பேச வந்தப்பெல்லாம் இப்படிதான் இருந்தோம். இப்பவும் அப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம். பேச விருப்பம் இல்லைன்னு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. கடவுளே, நான் எப்படி என் மன்னிப்பை கேட்பேன்? சத்யா எப்படி நான் மன்னிப்பா? இல்ல மன்னிப்பா. அவதான் திலகாணிக்கிட்ட அப்படிலாம் பேசியிருக்காளே, அவளுக்கு கோவம் இருக்காது. இல்லைன்னா எப்படி என்ன பார்க்க வருவா? தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம். பாவம் வினோதினி, இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் உண்டாகி அதுவும் நிலைக்காம நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. நடிக்காதடா. என்ன நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னு லவ்வர்ஸ் மாதிரி வந்து கொண்டாட்டம் போடுறீங்களா? அக்கா இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்னடி அளவு இருக்கு? அங்க என் தங்கச்சி குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறா. இங்க நீங்க ஜோடியா தெரியுறீங்களா? அண்ணியாரே, புரியாம பேசாதீங்க. நிறுத்துடா ராஸ்கல். உனக்குதான் குழந்தையோட அருமை தெரியாது, மத்தவங்களுக்கு அப்படியா? அங்க டாக்டர் இனி வினோ குழந்தை பெத்துக்கவே முடியாது, கர்ப்பப்பையில பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனி என் தங்கச்சி என்ன செய்வா? கொலகார பாவி. என்ன சொல்றீங்க? வினோதினிக்கு குழந்தை பிறக்காதா? நடிக்காதடி. என்ன குழந்தை போயிடுச்சுன்னு நினைச்சோம், இனிமே பிறக்காதுன்னு சொன்னதும் மனசுக்குள்ள குஷி ஆயிட்டு ஷாக் ஆன மாதிரி நடிக்கிறியா? நாங்க ஒன்னும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஆளுங்க இல்ல. உங்களுக்கு வேணா அந்த எண்ணம் இருக்கலாம். இப்ப இங்க வந்ததே மனசு கேட்காம வருத்தப்பட்டு தான் வந்தோம். சத்யா கிட்ட கூட குழந்தை போனது நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். யாரு நீயா? டேய், என் தங்கச்சி இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்து கடைசியில கடவுள் போட்ட பிச்சையா? அவ கர்ப்பமா இருந்து குழந்தை குழந்தைன்னு ஆசையா இருந்தா. அவ ஆசையில நெருப்பள்ளி கொட்டிட்டல. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்டா.
எதுக்கும் இந்த காயத்ரி பயப்பட மாட்டா. இனிமே தாண்டா இந்த காயத்ரியோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க. இப்ப சொல்றேன்டா, வீட்டை ஒட்டு மொத்தமா அபகரிக்க பிளான் பண்ணது உண்மைதான். அதுக்குதான் அத்தனை சதியும் பண்ண. இப்ப நேருக்கு நேரா சொல்றேன், இன்னையில இருந்து 30 நாளுக்குள்ள நீ உன் அப்பா உன் அம்மா திலகா ராஜு இவ அத்தனை பேரையும் வீட்டை விட்டு விரட்டி வீட்டை என் பேருக்கு மாத்தி உங்களை நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்தல நான் காயத்ரி இல்லடா. என் தங்கச்சி குழந்தைய அழிச்சிங்க, ஒட்டு மொத்தமா நீங்க அழிஞ்சிங்கடா. அனியரே, அதே 30 நாள் கெடுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னடா பண்ணுவ? பாப்பீங்க, ஆனா தாங்க மாட்டீங்க. இன்னில இருந்து உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அதே 30 நாள்ல என் அண்ணனுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சு உங்க கழுத்தை பிடிச்சு ஜெயஹிந்த் விலாச விட்டு துரத்த வைக்கல நான் பிரகாஷ் இல்ல. அப்போ உங்க குழந்தை கூட உங்ககிட்ட இருக்காதா? அனாதையா யாரும் இல்லாம தெருவுல நிப்பீங்க, நிக்க வெப்ப. எப்ப என் அம்மா அப்பாவை ரோட்ல நிப்பாட்டுவேன் சவால் விட்டீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீங்க தான் என் வாழ்நாள் எதிரி. உங்க முகத்திரையை கிழிக்காம விட மாட்டேன். இது என் சவால். பாக்கலாண்டா, இத்தனை நாள் மறைஞ்சிருந்து தாக்குன காயத்ரியை தான் பாத்திருப்ப. இனிமே நேருக்கு நேரா பாயிர என்ன பாப்ப? அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த பட்டனை பிரஸ் பண்ணி சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வெரி குட். என்ன கேண்டில்ஸ் எல்லாம் ஹாப்பி பர்த்டே. எப்படிங்க அதுக்குள்ள இவ்ளோ? நீ குளிக்கிறதுக்கு உள்ள போனப்பவே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். கட் பண்ண. கட் பண்ணு. ஹே, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல, எங்க அப்பா தான் என்னோட பர்த்டேவை இந்த மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுவாரு. அம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதாங்க முதல் தடவை. என்ன சத்யானி, முதல்ல கேக் கட் பண்ண. தேங்க்யூ so மச்.
சரி நான் அத்தை மாமாவெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். நோ 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 நோ. இது என் காதல் ஸ்பெஷல். என் காதல் மனைவிக்காக நான் இதை ஆசாசியா ஏற்பாடு பண்ணிருக்கேன். கட் பண்ண. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Satya. No. பிரகாஷ், என் உயிர் இங்க இருக்கு. நான் இங்க இருக்கும்போது நானே நினைச்சாலும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக நான் சாக கூட தயார். I love you, Satya. என்ன பாஸ், இவ்வளவு நல்லா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.